இந்தா காஃபி குடி. குளிச்சிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பு. என்ன பாக்குற? அந்த தம்பி சொல்லிட்டு போனத மறந்துட்டியா? சுரேஷ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்ன, அதுக்கு நீ பதிலே சொல்லல. நான் இப்ப அத பத்தி பேச வரல. ஆனா ஆபீஸ்க்காவது ஒழுங்கா வாங்கன்னு அந்த தம்பி சொல்லிட்டு போச்சுல்ல. அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கறதா இருந்தா. முடியாது பாட்டி. நான் இனிமே அங்க போறதா இல்ல. என்ன வற்புறுத்தாதீங்க. ரொம்ப தப்புமா. இப்படி அடம்பிடிக்க கூடாது. இந்த உலகத்துல காசு கொடுத்தாலும் கிடைக்காது என்ன தெரியுமா? மனித உறவு. அன்பு செலுத்துற ஆட்கள் ரொம்ப கம்மிமா. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. உன் மேல ஒருத்தர் உசுரா இருக்கிறப்போ அத வேணான்னு நிராகரிக்கிறது எந்த விதத்திலையும் சரியில்லம்மா. திகட்டி போச்சு பாட்டி. அன்பு, பாசம், நேசம், இதுக்கெல்லாம் உண்மையிலேயே ஒரு அர்த்தம்னு ஒண்ணு இருக்கான்னு எனக்கு தெரியல. உங்க அன்பு இருக்கிற வரைக்கும் நான் அதை வச்சு பொழைச்சுக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி நாளைக்கு நீங்க இல்லாம போகலாம், இல்ல நானே கூட இல்லாம போகலாம். யாருக்கு தெரியும்? என் வாழ்க்கையில இன்னொரு வசந்தம் இருக்கிறதா எனக்கு தெரியல பாட்டி. என்னை இப்படியே விட்டுருங்களேன். ரேணுகா, மன்னிச்சிருங்க பாட்டி. நீங்க என்னை எத்தனை விதமா திரும்ப திரும்ப கேட்டாலும் என் பதில் இதுதான். சுரேஷ நான் மதிக்கிறேன். ஆனா கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது. கல்யாணம்னு ஒரு பேச்சு வந்ததுக்கு அப்புறம், அது இல்லைன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம், அவரோட ஆபீஸ்ல நான் போய் வேலை பார்க்கறதுங்கிறது 2 பேருக்குமே தர்ம சங்கடம். அப்படியே நான் போனாலும் அங்க வேலைன்னு ஒண்ணு ஒழுங்கா நடக்காது. என்னால அந்த கம்பெனி அழிய வேண்டாம்னு பாக்குறேன். அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. பேப்பர் வந்துருச்சா? விட போறதில்ல. ஆமா, எப்படியும் ஏற்காட்டுக்கு வருவான். ஆமாண்டா. இங்கேயே முடிச்சிடணும் அவனை. மாட்டுவான்டா, மாட்டுவான்டா. சார் தண்டபாணி, ரேணுகா வந்திருக்காங்களா? இன்னும் வரல சார். வந்தா உடனே தகவல் சொல்றேன் சார். தண்டபாணி சார், அக்கௌண்ட் கூட்டிட்டு என் ரூமுக்கு வாங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார். மிஸ்டர் தியாகராஜன், நம்ம ஆஃபீஸ் அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஐ மீன் ரெடி கேஷ். எதுக்கு சார்? சொன்னது மட்டும் செய்யுங்க. இனிமேல் எந்த கேள்வியும் கேட்காதீங்க. அண்டர்ஸ்டாண்ட்?
ஓகே சார். தண்டபாணி சார் போதும்னு நினைக்கிறேன் தண்டபாணி. சார் எனக்கு புரியல சார். ஐ மீன் எல்லாமே போதும்னு நினைக்கிறேன். இந்த கம்பெனி, இந்த அலட்டல், பெருமை, 2வது யூனிட், லட்சத்தில் பிசினஸ், இன்னும் பெருசாக்க என்ன வழின்னு அலையிறத, ஓயாத ஓட்டம், தூக்கம் இல்லாம யோசனை, எல்லாமே. ஏன் சார் என்னாச்சு உங்களுக்கு? உடம்புக்கு எதுவும் முடியலீங்களா சார்? நீங்க வேணா வீட்டுக்கு போய் ஒரு ஆட்டம் முடியுது தண்டபாணி. சார், கரண்ட் அக்கவுண்ட் செக் பண்ணிட்டேன். 20 லட்ச ரூபா இருக்கு சார். ஃபைன். நம்ம ஸ்டாஃப் எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் ரெடி பண்ணிடுங்க. ஐ மீன் ஒன்ஸ் ஃபார் ஆல் செட்டில்மெண்ட். சார், அவ்வளவுதான் தியாகராஜன். சொன்னதை மட்டும் செய்யுங்க. இனிமேல் என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காதீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? பணம் பத்தலன்னா சொல்லுங்க. இன்னும் 2 டேஸ்ல மிஷினரியில வித்து பணத்தை கொண்டு வந்துடலாம். சார் எனக்கு எதுவுமே புரியல சார். தலை சுத்துது சார். ஏன் சார் இப்படிலாம் பேசுறீங்க நீங்க? நீங்க இதை ஆசையா பார்த்து உருவாக்குன கம்பெனி சார் இது. பார்த்து உருவாக்குனதான் பக்குவமா கலைக்கவும் தெரியும் தண்டபாணி. அதுதான் சார் எதுக்குன்னு கேட்குறேன். எல்லாத்துக்கும் ரீசன் சொல்லிட்டு இருக்க முடியாதா? அது முடியவும் முடியாதா? தேங்க் காட் இது பார்ட்னர்ஷிப் கம்பெனியோ இல்ல பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோ கிடையாது. ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா தான் இப்போ வரைக்கும் இருக்க. ஸ்டாஃப் கேட்டாங்கன்னா முதலாளிக்கு இனிமேல் கம்பெனி நடத்த இஷ்டம் இல்லைன்னு சொல்லுங்க. ஐ ரிப்பீட், த கேம் இஸ் ஓவர். சார், வேற யாருக்காவது வித்துட்டு? இல்ல சார், எனக்கு அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்ல. ஐ அம் ஜஸ்ட் க்ளோசிங் இட், தட்ஸ் ஆல். சார் எனக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் பேங்க்கு போய் முதல்ல பணத்தை எடுத்துட்டு வாங்க. செட்டில்மெண்ட் இன்னைக்கே நடக்கணும். ஈவினிங் வீட்டுக்கு போறப்ப அத்தனை பேர் கையில செட்டில்மெண்ட் பணம் இருக்கணும். யூ கேன் கோ நவ். போங்க தண்டபாணி. சார், இவர் உங்களுக்கு தெரியுமா? நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். இவரோட ஃபோன் நம்பர்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன். இவர் எங்கேயா பார்த்திருக்கீங்களா? எது கேக்குறீங்க? ஒரு அர்ஜென்ட்டான ஒரு விஷயம். அட்லீஸ்ட் இந்த லேடியை எங்கேயா பார்த்திருக்கீங்களா? பார்க்கலையாப்பா? ஹலோ, சொல்லுங்க தண்டபாணி. வேணுதாம்மா, இங்கே என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குமா. எனக்கு ஒன்றும் புரியல. ரொம்ப பயமா இருக்குமா. நீங்கள் கொஞ்சம் ஆஃபீஸ் வர முடியுமா? என்ன சொல்றீங்க? காலையில் சார் ஆஃபீஸுக்கு வந்ததுமே எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ண சொல்லிட்டாருமா. இப்போ அக்கௌண்ட்டும் நானும் பேங்க்கில் பணம் எடுக்க தான் போயிட்டுருக்கோம்மா. எதுக்கு என்ன ஏதுன்னு எப்படி கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாருமா. இனிமே கம்பெனியை நடத்த போறதில்லைன்னு சொல்றாருமா. கம்பெனியை இழுத்து மூடிட்டு என்ன செய்ய போறான்னு ஒண்ணுமே தெரியலம்மா. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கதி கலங்கி போயிருக்காங்கம்மா. ஐ சே. என்னம்மா ஏதோ நியூஸ் கேட்குற மாதிரி சொல்றீங்க? தயவுசெய்து கிளம்பி வாங்கம்மா. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குமா. நீங்க சொன்னாதாம்மா அவர் கேட்பாரு. சாரி தண்டபாணி, என்னால முடியாது. பை த வே,
இனிமே உங்க ஆபீஸ் விஷயமா என்கிட்ட பேசாதீங்க. எனக்கு ஃபோனும் பண்ணாதீங்க. அந்த ஆபீஸ்க்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் வச்சிட்டு இருந்தேன் பனி. என்ன ரேணுகா இது? கடவுளே, நான் என்ன பாவம் பண்ண? எனக்கு ஏன் இப்படியெல்லாம் தண்டனை கொடுக்கற? வாழ்க்கையில நான் சந்தோஷத்தையா கேட்டேன், நிம்மதியா தானே கேட்டேன். அத கூட கொடுக்க மாட்டேன்னா நீ என்ன கடவுள்? உன்னதானே நான் இத்தனை வருஷமா கும்பிட்டுட்டு இருக்கேன். அதுக்காகவாது என் மேல கருணை காட்டக்கூடாதா? எப்படியாவது என் சூர்யாவை எனக்கு கண்ணு காட்டிடு ப்ளீஸ் கடவுளே. என்ன அவரோட சேர்த்து வச்சிரு. இத தவிர நான் வேற எதுவும் கேட்கல. எனக்காக இது கூட செய்ய மாட்டியா? மன்னித்து விடு குழந்தாய். எனக்காக இது கூட செய்ய மாட்டியா? மன்னித்து விடு குழந்தாய். உனக்கு நான் குமார் எனும் ஒரு அற்புதமான புதிய புருஷனை தேடி கொடுத்திருக்கிறேன். அந்த சொறி பிடிச்ச சூர்யா உனக்கு வேண்டாமே? என்ன விட்டுட. என்ன ஏன் இப்படி இம்சை பண்ற? மனசுக்கு பிடிக்காத வாழ்க்கையை யாராவது வாழ முடியுமா? உனக்கு தெரியாதா இது? ஆனா என் மனசுக்கு உனக்கு பிடிச்சிருக்க காயத்ரி, அது போதுமே. ஆனா எனக்கு உன்னை பிடிக்கலையே. அது ஒரு பிரச்சனையே இல்ல. நீ எனக்குள்ள கலந்துட்டேனா நீ நானா மாறிட்டேன்னு தானே அர்த்தம். எனக்கு பிடிச்சா போதும், உனக்கு பிடிக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். என்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? காமெடி வில்லன்னா? நான் ரொம்ப கெட்டவன் காயத்ரி. உனக்காக நான் கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். நான் கெஞ்சினா நீ மிஞ்சுற, நீ மிஞ்சினா நான் கெஞ்சுறேன். விளையாட்டு ரொம்ப நல்லா தான் இருக்கு, ஆனா நடைமுறைக்கு இதெல்லாம் ஒத்து வராது. உனக்கு வேற எந்த ஆப்ஷனுமே கிடையாது. நான் சொல்றதா நீ கேட்டாகணும். கேய், என்னால முடியாது. செத்தாலும் நான் உன் ஆசைக்கு பணிய மாட்டேன். நீ எதுக்கு சாவணுங்கிற? சாகிறதுக்காக நம்ம பிறந்தோம், வாழறதுக்காக பிறந்தோம். வாழ்ந்து முடிச்சத கௌரவிக்கிறது தான் சாவு. நம்ம தான் என்ன வாழ ஆரம்பிக்கலையே. எப்ப வாழலான்னு கேட்டா அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிற. சாகுற வரைக்கும் நீ கேட்டுக்கிட்டே இருந்தாலும் என்னோட பதில் இதுதான். நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது. அப்படிடா செல்லம், அப்படிலாம் நீ பேசக்கூடாது. சீ, பக்கத்துல வராத. உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. ஆரா, உனக்கு அருவருப்பா இருக்குங்கிற, எனக்கு அதிசயமா இருக்கு. 2000 அடி உசரத்துக்கு மேல சில்லுன்னு ஒரு அட்மாஸ்பியர்ல சொகுசான பங்களாக்குள்ள நீயும் நானும் மட்டும் தனியா இருக்கும். இங்க உனக்கு தெரிஞ்சவங்களும் கிடையாது, எனக்கு தெரிஞ்சவங்களும் கிடையாது. நீ கண்ணை மூடிட்டு கடவுள்கிட்ட பேசலாம், நான் கண்ணை திறந்துக்கிட்டு உன் கூட பேசலாமே. நீ பேச நான் பேச, நான் பேச நீ பேச, இந்த வீடு முழுக்க நம்ம வார்த்தையால முழுசா நிரம்பும். வார்த்தைக்கு ஒரு சூடு இருக்கு தெரியுமா? இந்த ஊரு குளிருக்கு இந்த சூடு ரொம்ப இதமா இருக்கும். கல்லால கட்டின வீட்டுக்கு சொல்லால சூடே தெரிய சுந்தரி. ஐ லவ் யூ டார்லிங். ஏய், மானம் கெட்டவனே, என் சூர்யாவுக்கு மட்டும் நான் இங்க இருக்கிறது தெரிஞ்சா அப்புறம் நடக்கிற கதையே வேற. அந்த சூர்யா தானே அந்த அரலூசி நேரம் ஊருக்கு வந்து சேர்ந்துருக்கும். ஆனா அவனுக்கு நீ கிடைக்க போறதில்ல. பாத்துடுறேன் அதையும். பர்றா பர்றா, பாத்துருவோம்.
சொல்லுங்கண்ணா. டேய், நான் அனுப்புன போட்டோ கையில வச்சிருக்கியா? ஆமாண்ணே, கையில தான் வச்சிருக்கேண்ணே. அவன் தான்டா சூர்யா. ஏற்காடு ஊருக்குள்ள அவன் கால் எடுத்து வச்சானா வெட்டிரு. ஓகேண்ணே, ஓகேண்ணே. புரியுதா? அண்ணே, அவன் ஏற்காட்டுல காலை வச்சான், கண்டிப்பா விட்டுறேன். ஏய், நான் காலை சொல்லடா, ஆளையே வெட்ட சொன்னேன். அதெல்லாம் நீங்க சொல்லவே தேவையில்லைண்ணே. அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சிட்டிக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரே வழி தானே இருக்கு. அவன் கார்ல வந்தாலும் சரி, பஸ்ல வந்தாலும் சரி, ஏன் மாட்டு வண்டியில வந்தா கூட சரிண்ணே, என் கண்ணுல படாம தப்பிக்கவே முடியாதுண்ணே. நான் மட்டும் இல்ல, நம்ம பசங்க 4 பேரும் நீங்க அனுப்புன போட்டோ வச்சு சுத்திக்கிட்டே இருக்கானுங்க. ஏய், அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க. ஏய், பாவம் சார், அவன் மலையேறி வந்து சாக போறான். சூர்யா வரான், காப்பாத்து வரான். பாவம், எங்க இருந்தோ பிறந்து எங்க இருந்தோ வளர்ந்து இங்க வந்து சாவ போறான் பாரு. ஏய், வேணாண்டா. காயத்ரி, நீ எனக்கு மட்டும்தான். இல்ல, ஏய், வேண்டாம். ஐயோ, எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க தண்டபாணி. சார், எல்லாருக்கும் செட்டில்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு சார். ஓ, உங்களுக்கு? இல்லை சார், என்னால் கேட்கவும் முடியல, கேட்காம இருக்கவும் முடியல சார். ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறீங்க நீங்கள்? ஸ்டாஃப் எல்லாம் உங்களை பார்த்தே தீரணும்னு தவிக்கிறாங்க சார். அவங்கள சமாதானப்படுத்துறதுக்குள்ள எனக்கு போதும்னு ஆயிடுச்சு சார். தெரியல, ஒருவேளை அவங்க அளவுக்கு நான் அவ்வளவு நேர்மையானவ இல்லையோ என்னமோ. பார்க்க கூடாதுன்னு இல்லை தண்டபாணி, பட் பார்த்து என்ன பண்ண போறேன்? ஒவ்வொருத்தரும் விளக்கம் கேட்பாங்க, ஒவ்வொருத்தர்கிட்டையும் காரணம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கணும். ஒன்று உருவாக்குறது ஒருவித கஷ்டம்னா, கலைக்கிறது அதை விட கஷ்டம் தண்டபாணி. இந்த கம்பெனிக்கு கலைக்கிற யோகம், ரேதர் கலையிற யோகம். சார், இதுக்கு பேர் யோகம் இல்லை சார், கெட்ட நேரம் சார். இத்தனை வருஷம் உங்க உப்பை தின்னு உங்களுக்காகவே உழைச்சிட்டு இருக்கேன் சார். நான் உங்க கூடவே இருந்திருக்கேன் சார். என்கிட்ட கூட நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே சார். நான் ஒன்று சொன்ன நம்புவீங்களா? உண்மையை சொல்லணும்னா எனக்கே சரியா தெரியல. What appears to be the end may really be a new beginning சொல்லுவாங்க. இங்க வேலை பார்த்த எல்லாருக்கும் சீக்கிரம் வேற எங்கேயாச்சும் வேலை கிடைக்கணும். எனக்கு இல்லாத கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்குல்ல, நீங்க வேண்டிக்கோங்க. சரி தண்டபாணி, நம்ம கிளம்பலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார்.